அனைவருக்கும் வணக்கம். ஐப்பசி மாத பலன்களை சொல்வது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ், நங்கநல்லூர் மற்றும் கோவை. அதாவது மாத ராசி பலன்கள் தேவையா? அவர் கேள்வி. கண்டிப்பாக தேவை. இந்த மாதத்தில் கிரகங்கள் எப்படி சுழல்கின்றன, அதுலேயும் இந்த மாதம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அக்டோபர் 8 குரு வக்ரகதி அடைகிறார். ஒரு குரு பகவான் என்று சொல்லக்கூடிய அற்புதமான கிரகம் வக்ரமாகிறார். அப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் சூரியன் என்ற கிரகம் நீச்சமாகக்கூடிய மாதமான ஐப்பசி மாதத்தில் நம்ம ராசிக்கு எப்படி இருக்குது, மேச ராசிக்கு எப்படி இருக்குது, ரிஷபராசிக்கு எப்படி இருக்குது, மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது, கடகராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் சூரியனை வைத்துத்தான் பலன்கள் சொல்ல வேண்டும்னு மூல நூல்கள் சொல்லுது. சூரியன் என்ற ஒரு அற்புதமான கிரகம், நம்ம சொல்கிறது பூரா சுகர் நாடி சம்பந்தமான சுகர் பிரம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான முனிவரினுடைய கருத்துக்களை, ஜோதிடத்தில் எழுதி வைத்த கருத்துக்களை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் இந்த சுகர் நாடி ஜோதிட ராசி பலன்கள்னு பேர். இந்த ராசி பலன்களில் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். 2 பாவ கிரகங்களுக்கு நடுவில் மாட்டிய கிரகங்கள் வேலை செய்யாது, கண்டிப்பாக செய்யாது. 2 பாவ கிரகம்னா என்ன? அஸ்வினிக்கும் திருவாதிரைக்கும் நடுவில் ஒரு கிரகம். அஸ்வினியில் ஒரு கிரகம் இருக்குது, திருவாதிரையில் ஒரு கிரகம் இருக்குது, ரிஷபத்தில் ஒரு கிரகம், சந்திரனே வச்சுக்கோங்க. அந்த சந்திரன் உச்சமாகி இருந்தால் அந்த சந்திரன் உச்சத்தன்மையை இழந்து விடுகிறது, சந்திரனினுடைய காரகத்துவங்கள் பாதிக்கப்படுகிறது. இப்படி பல வகையில் ஜோதிடத்தில் நுணுக்கமான பலன்களை தந்துள்ள அருள்மிகு சுகபிரம்மரிஷி அவரினுடைய ஆசீர்வாதத்தால் இந்த ராசி பலன்கள் சொல்லப்படுகிறது. இப்பேற்பட்ட ராசி பலன்கள் சொல்வதற்கும் கேட்பதற்கும் புண்ணியம் செஞ்சுருக்கணும். இந்த ராசி பலன்களில் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் மேசராசி முதல் மீனராசி வரை எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். ஹரிவோம். மீனராசி அன்பர்களுக்கு, மீனராசியில் பிறந்தாலே தைரியம் அதிகம். ஆனால் இவர்களுக்கு எங்கே தெரியுமா பிரச்சனை வரும்? பணத்தை நம்பி ஒருத்தட்ட கொடுத்துருவாங்க. இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்குவோம், உங்கள்கிட்ட தானே இருக்குது, இல்லைப்பா எழுதி வாங்கிக்க வேண்டாம். இது ஒரு பெரிய தவறு செய்யக்கூடிய மீனராசிக்காரர்கள். அட்டமாதிபதி சுக்கிரன், மனைவி மூலியமாக வரக்கூடிய நட்புகள், மனைவியின் சொந்தக்காரர்கள். இவர் என்ன நினச்சிக்குவார், நம்ம ஒய்ஃபுக்கு வேண்டியவங்க சார், இந்த 5 லட்ச ரூபாய் கொடுத்து வச்சுருந்தேன், மாதம் மாதம் வட்டி கொடுத்துட்ருக்கிறாரு, நல்ல மனுஷன், வேண்டாம் விட்டு. ஏன் தெரியுமா? கொடுத்த பணத்திற்கு வட்டி வரும், அசல் வராமல் போகும். நான் சொல்கிறது உண்மையா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். அட்டமாதிபதி சுக்கிரன் பணப்பிரச்சனையை கொடுத்துருவார். அதே மாதிரி யாருக்காவது நகையை எடுத்துகிட்டு போய் கொடுத்து உதவி செய்வார்கள். நம்ம நகையை வச்சுக்கோங்க, இருக்கட்டும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் ஃபெயிலியர் ஆகிடுது. இது எச்சரிக்கை சார். இதை நீங்கள் போன தடவையே சொல்லியிருந்தீங்கன்னா நான் தயாராக இருந்திருப்பேன். இப்போ அந்த சம்பவம் நடந்துருச்சு. அதிலும் குறிப்பாக ஆன்லைன் ஏமாற்றங்களில் சிக்கி தவிப்பவர்கள் மீனராசிக்காரர்கள் நம்பி ஏமாந்துருவாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், கவனமாக இருக்கும். சரி, ஏமாந்தாச்சு சார், அதுக்கு ஒரு விமோச்சனத்துக்கு ஒரு வழி சொல்லுங்க. இருதய பாலீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு நெட்டில் போட்டாலே வந்துடும். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இதயத்துக்கு நல்லது. ஹார்ட் இருதய பாலீஸ்வரர், அந்த சுவாமி ரொம்ப அற்புதமான சுவாமி. அந்த இருதய பாலீஸ்வரரை வணங்குவதனால் ஏமாந்தது சரியாகக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். மிக அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒரு நம்மளுடைய இருதய பாலீஸ்வரர் திருத்தலத்திற்கு ஐப்பசி மாதத்தில் சென்று வந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய விமோச்சனங்கள் கிடைக்கும் என்று சொல்லி, அதாவது யாருக்கெல்லாம் நம்ம சேனல் பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கோ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். நான் சென்னையில் நங்கநல்லூரில் இருக்கேன். கீழே இருக்கிற நம்பரில் நீங்கள் தாராளமாக ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். யாருக்கெல்லாம் உங்களுக்கு நேரடியாக பார்க்கணுமோ நேரில் வாங்க. இல்லை சார் ஃபோன்லேயே பார்த்துக்குறோம் நாங்கள் வெளியூர் அப்படின்னா, மிக குறைந்த செலவில் உங்களுக்கு நிறைய பலன்களை துல்லியமாக தரக்கூடிய நமது நல்ல நேரம் நாகராஜ் சேனல் நம்பர் தான் இது. இதை நீங்கள் தாராளமாக இந்த நம்பரில் கூப்பிட்டு பார்த்துக்கலாம். நல்ல நேரம் நாகராஜ் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு கூகுளில் அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு எல்லாமே வந்துடும். இல்லைனா இந்த நம்பர்லேயும் கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம சேனலில் நிறைய
அற்புதமான நல்ல விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. இந்த ராசி பலன் பார்த்தீங்கன்னா இதுவரை நீங்கள் பார்க்காத வித்தியாசமான ராசி பலன். எங்கே ஏமாறுவோம், அதற்கு எந்த திருத்தலம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான இந்த ராசி பலனை உங்களுக்கு வழங்கியதில் மகிழ்ச்சி பெற்று மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை ஒரு விரைவில் உங்களுக்கு நேரலை உங்களுடைய கேள்விகளுக்கு இதே நம்பரில் அநேகமாக சீக்கிரம் தீபாவளிக்கு முன்னாடியே கூட நடக்கலாம். அப்படி நடந்ததுன்னா கண்டிப்பாக நேரலையில் பங்கு பெற்று உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல தயாராக நாங்கள் இருக்கிறோம். வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றி.